எஸ்ஸு. செட்டிநாடு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை செய்யுங்க, சாப்பிடுவோம். ஆமாம், எஸ். செட்டிநாடு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கதகதப்பான தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறின பிறகு கையில் பிசைஞ்சி சாஃப்ட் டோவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. பேனில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். வாசனை வந்தால் போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை குக்கரில் மாற்றி நல்லா கழுவிட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வேக வச்சுருக்கணும். அகலமான பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஏலக்காய், முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கொதிச்சு வரப்போது இதில் நம்ம உருட்டி வச்ச எல்லா பால்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு கிளறாமல் விடுங்க. அதுக்கப்புறம் கிளறிக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு 1 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து அது கூட கலந்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இப்படி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.